உலக தமிழர்களுக்கு தமிழாச் செய்திகளின் வணக்கங்கள். நேற்று வயது மூப்பு காரணமாக ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தன்னுடைய 101வது வயதில் மரணத்தை எய்தினார். அவர் செய்த சாதனைகள் தமிழ்நாட்டில் என்ன என்பது குறித்து நாம் நினைவு கூற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். இது குறித்தான முழு காணொளியாக இந்த காணொளி இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முதுபெரும் தலைவரும் எளிமையின் இலக்கணமுமான நம்ம ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. பிறப்பு 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 26 அன்று தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் ராமசாமி மற்றும் கருப்பாயி இணையருக்கு மகனாக பிறந்தவர்தான் நம்ம ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். ஸ்ரீவைகுண்டம் காரனேஷன் உயர்நிலைப் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை முடித்திருந்தார் ஐயா நல்லக்கண்ணு. அரசியல் வருகை தனது 15வது வயதிலேயே பொது வாழ்வில் ஈடுபாடு கொண்டவர். அவர் 18வது வயதில் 1943ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார். நெல்லை சதி வழக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டிருந்த காலத்தில் 1949இல் கைது செய்யப்பட்டு நெல்லை சதி வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். மதுரை மத்திய சிறையில் சுமார் 7 ஆண்டு காலம் சிறை தண்டனை அனுபவித்து 1956இல் விடுதலையானார். ஒடுக்கப்பட்ட மக்கள் செருப்பணிந்து நடக்கும் உரிமை, ஆலய பிரவேசம் மற்றும் மணல் கொள்ளைக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்தார். குறிப்பாக தாமிரபரணி ஆற்றில் மணல் எடுப்பதை தடுக்க நீதிமன்றம் மூலம் 5 ஆண்டுகள் தடை பெற்றார் என்பது மிக முக்கிய செய்தியாக நாம் காண முடிகின்றது. மேலும் மாநில செயலாளர் 1992 முதல் 2005 வரை 13 ஆண்டுகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளராக பணியாற்றினார் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். விவசாயிகள் சங்கம் சுமார் 25 ஆண்டுகள் விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் தலைவராக இருந்து பாடுபட்டவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். 1958இல் ரஞ்சிதம் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு காசி பாரதி, ஆண்டாள் என்ற 2 மகள்கள் உள்ளனர். தமிழக அரசின் தகைசால் தமிழர் விருது 2022 மற்றும் அம்பேத்கர் விருது 2007 உள்ளிட்ட பல விருதுகளை ஐயா பெற்றிருக்கின்றார். தகைசால் தமிழர் விருதுடன் வழங்கப்பட்ட 10 லட்சம் ரூபாயை தனது பிறந்த நாளில் கட்சி வழங்கிய 1 கோடி ரூபாயையும் பொது நிவாரண நிதிக்காக திருப்பி அளித்து மக்கள் தலைவராக திகழ்ந்தவர், ஈகத்தை தந்தவர்தான் நம்ம ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். வயது மூப்பு காரணமாக மற்றும் உடல்நிலை குறைவு காரணமாக தனது 101வது வயதில் 2026 பிப்ரவரி 25இல் சென்னையில் காலமானார் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. இரா நல்லக்கண்ணு அவர்கள் வாழ்க்கை முழுவதும் ஈகம் மற்றும் எளிமையான அடையாளமாகவே திகழ்ந்தது. அவரது தியாக மனப்பான்மைக்கு சான்றாக பல செயல்பாடுகளை அவர் செய்திருக்கின்றார். மேலும் தமிழ்நாட்டு மக்கள் இதற்கு முன்பே அறிந்திருந்திருக்கலாம். அவருடைய முக்கியமான செய்தியாக காணப்படுவது இன்னொன்று இருக்கின்றது. 8 தசாப்தங்களுக்கு மேலாக பொது வாழ்வில் இருந்தும் தனக்கென ஒரு சென்ட் நிலமோ அல்லது சொந்த வீடோ அவர் வாங்கவில்லை. சென்னை தியாகராஜ நகரில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வாடகைக்கு வசித்து வந்த அவர் அரசு அக்குடியிருப்பை இடிக்க முடிவெடுத்த போது எந்த எதிர்ப்பும் காட்டாமல் உடனடியாக வெளியேறி ஒரு சாதாரண வாடகை வீட்டிற்கு மாறினார் என்பது வரலாறு. இவ்வளவு எளிமையான, இவ்வளவு கண்ணிய மிகுந்த, இவ்வளவு ஆற்றல் மிகுந்த ஒரு தலைமையை நாம் இழந்திருக்கின்றோம். எனவேதான் நாம் கூறுவோம், என்றும் கூறுவோம், ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு எங்கள் செவ்வணக்கம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன்.